இந்த உடல்ன்றது அன்னமய கோஷம்னு பேர் இந்த உடலுக்கு. இது சாப்பாடு இல்லைன்னா இந்த உடல் தாங்காது, நிற்காது, இறந்து போயிடும். அப்போது இந்த உடல் உறுதியாக இருந்தால் தான் அந்த மனசு உறுதியாக இருக்கும். அதனால தான் இளமையில் இடைப்பருவத்தில் இளமையில் விளையாட்டுத்தனமாகவும் மொரட்டுத்தனமாகவும் நன்மை எது தீமை எதுன்னு தெரியாத காலம் அது இளமை பருவம். அப்போவும் அந்த காரணம் இருக்குது. இடைப்பருவம் நன்மை எது தீமை எதுன்னு புரிஞ்ச காலம், அப்பவும் அந்த காரணம் இருக்குது. ஆனால் முதுமை பருவம் அந்த காரணம் அடங்கி போகுது, மனம் அடங்கி போகுது. மனம் அடங்கிறதால செயல் இழந்து போயிடுறான் மனிதன். செயல் இழக்கும் போது அவனுக்கு உலகத்தில் மரியாதை இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த கரணத்தினுடைய தொடர்பு, மனத்தினுடைய தொடர்பு, அன்னத்தினுடைய தொடர்பு, இது மூணும் சேர்ந்தத்தான் மனித உலக வாழ்வு. அந்த ஆகாரம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா மனிதன்றது ஒன்றும் இல்லை, மனிதன்றது ஒன்றும் இல்லைன்னா மனம்ன்றது ஒன்றும் இல்லை, மனம்ன்றது ஒன்றும் இல்லைன்னா அந்த கரணம்ன்றது ஒன்றும் இல்லை. அதனால் இது ஒன்றோட ஒன்று லிங்க் சேர்ந்தது தான்.